ரிஷிப ராசி. கடவுளுக்கு மிகவும் பிடித்த ராசி இதுதான். அதென்ன இந்த ராசி மட்டும் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்குறீங்களா? இன்னும் சிலர் இப்படி கூட கோபப்படலாம். யோ, படாத அவஸ்தையெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதுல நீ வேற அப்படின்னு கோபப்படுறீங்களா? இதோ ஒன்று ஒன்றா சொல்றேங்க. ஒரு வீட்டில் எந்த குழந்தைக்கு கோபமும் சேட்டையும் அதிகமாக இருக்கோ அந்த குழந்தைய அம்மா கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிச்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ரிஷிப ராசிக்காரங்களை கடவுள் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் எப்பவுமே கவனிப்பார். இந்த ராசிக்காரங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பிற மதங்களை சேர்ந்த உண்மை தன்மையை ஆராய்ச்சி பண்ணாம விடமாட்டாங்க. அட, தான் சார்ந்த மதத்தையும் சேர்த்து தான் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த ராசிக்காரங்க இதுல பொதுவா இந்த ரோஹிணி, கார்த்திகை இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது வேற மதத்துக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கடவுள் மேல கோபம் அதிகம். ஆனா கடவுளுக்கோ இவங்க மேல அன்பு ரொம்ப அதிகம். இவங்களுக்கு ஏன் கடவுள் மேல கோபம் அதிகம்னா, இவங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நடக்கலையேன்ற கோபம்தான். ஆனா இவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கடவுள் எப்பவோ கொடுத்திருப்பாரு. அதை இவங்க தான் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இருங்க சொல்றேன். இந்த ரிஷபராசிக்காரங்க தன்னோட குடும்பத்தை நினைச்சு அதிகமா கவலைப்படுவாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா, இவங்க பங்களிப்பு இல்லைனாலும் இவங்களோட குடும்பம் அவங்களோட அன்றாட தேவைகளுக்கு எப்பவுமே கஷ்டப்படாது. இப்ப சொல்லுங்க, கடவுளோட கருணை இவங்களுக்கு இருக்குதானே? இவங்க பொதுவா தன்னோட தாய், தந்தை, சகோதர சகோதரிகள் எல்லார் மேலையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களுக்காக நிறைய விட்டு கொடுப்பாங்க. ஆனா எல்லாமே விரலுக்கு இறைத்த நீர் மாதிரி தாங்க. அது என்னமோ இவங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு சுயநலம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஒரு பூர்வீக சொத்தை வித்தா கூட இவங்க பங்கையும் சேர்த்து ஆட்டைய போட்டிருப்பாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க எதிர்பார்க்கறது அன்பான ஆறுதலான வார்த்தைகளை தான். ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற பேர் என்னமோ சுயநலவாதி, பணத்துக்கு ஆசைப்படுற ஆளு அப்படின்னு தான் இவங்க உடன் பிறந்தவங்க சொல்லுவாங்க. அட, சில இடத்துல இவங்களை பெத்த அம்மாவே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ராசியோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. எல்லா விதத்திலையும் உறுதுணையா இருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இவங்களுக்கு அடையாளமே இல்லை. அதுதான் நிஜம். இந்த ராசிக்காரங்களோட ஸ்பெஷாலிட்டியே ஓவர் திங்கிங் தாங்க. அநியாயத்துக்கு கவலைப்படுவாங்க, எல்லாத்துக்குமே கவலைப்படுவாங்க. ஆனா உண்மையில இவங்க விரலை கூட ஆட்டாம எல்லாமே நல்ல விதமா நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த ராசியை சேர்ந்த இறந்து போன ஆண்களோட மனைவிங்க கிட்ட கேட்டு பாருங்க, இவங்கள ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க. என் புருஷன் ஸ்ரீராமர் மாதிரி, அவர் அப்படிப்பட்டவரு இப்படிப்பட்டவருன்னு பெருமை பேசுவாங்க. ஆனா அதே இறந்து போன ரிஷிபராசிக்காரங்க உயிரோட இருக்கும் பொழுது இப்ப பாராட்டுன அதே வாய் அவங்கள கிளி கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. இது ரிஷிபராசிக்கே உண்டான சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். சமீப காலமா இந்த ராசியை சேர்ந்தவங்களோட வாழ்க்கை துணைக்கு, அது ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணா இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரங்களால பைத்தியமே பிடிச்சிருக்கும். அந்த அளவுக்கு சேட்டை பண்ணி இருப்பாங்க. இந்த ராசி ஆண்களோட பியூட்டி என்னதுன்னா, தன்னோட மனைவிக்கு தெரியாம எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போய் அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு அழுவாங்க. அவங்களும் ஒவ்வொரு முறையும் இவங்கள மன்னிச்சிடுவாங்க. தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கூட இந்த ராசிக்காரங்க தன்னோட துணையை மிரட்டுவாங்க. ஆனா சின்ன வயிற்று வலி வந்தா கூட ரொம்பவே பயப்படுவாங்க. இவங்க ஈடுபடுற எல்லா துறையிலையும் இவங்களுக்கு நுணுக்கமான அறிவு இருக்கும். ஆனா ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்ற மாதிரி தான் இவங்களோட அலுவலக வாழ்க்கை இருக்கும். அவங்க ஒன்று சொன்னா இவங்க ஒன்று செய்வாங்க. இப்ப எல்லாம் வேலை செய்யற இடத்துல சூடு, சொரணை, மானம், மரியாதை எல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு இவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் மே மாசம் வர்ற குரு பெயர்ச்சிக்கு பிறகு இவங்களுக்கு கிடைக்கிற வேலையில இவங்களால நிலைச்சு நிக்க முடியும். ஒரு சிலருக்கு ஏப்ரல் முடியறதுக்குள்ளேயே குரு பெயர்ச்சி சுப பலன் தெரிய ஆரம்பிச்சிடும். சனி பகவான் வேற லாபத்துக்கு வர்றாரு. விற்காத இடமெல்லாம் லாபத்துக்கு விற்கும். கடன் சுமை தீரும். ரொம்ப நாள் பேங்க்ல அடகு வச்சிருக்கிற நகையெல்லாம் மீட்டு எடுத்துட்டு வருவீங்க. ஆனா அதை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வந்து உங்க மனைவி கையில கொடுப்பீங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஒரு படத்துல நகைச்சுவை நடிகர் வடிவேலு, ஏய் நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ் ஜீப்ல போவாரு. அந்த மாதிரி நான் இடத்த விற்க போறேன், நகையை மீட்ட போறேன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு போனா அப்புறம் இல்லாத பங்கை உருவாக்கி அந்த பங்கை உங்ககிட்ட இருந்து பிடுங்க உங்க உடன் பிறந்தவங்க வந்து நிப்பாங்க, ஜாக்கிரதை. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா,
இந்த ராசிக்காரங்க சொல்லலைன்னா கூட இவங்களோட நடவடிக்கைகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த ராசிக்காரங்களுக்கு உளவியல் ரீதியா பலன் சொல்லணும்னா, சின்ன வயசுல இந்த ராசிக்காரங்களுக்கு நியாயமான சந்தோஷங்கள் கிடைச்சிருக்காது. பெத்தவங்களும் ஓரளவுக்கு பாராபட்சமா தான் இருந்திருப்பாங்க. எதிர்காலத்தை பத்தின பயம் இவங்களுக்கு எப்பவுமே அதிகமா இருந்திருக்கும். எல்லா ரிஷப ராசிக்காரங்களும் உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பதில் சொல்லுங்க பாப்போம். எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிச்சு அதுக்கான சரியான விடையை எழுதித்தான் டிகிரி வாங்கினீங்களான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. இப்ப சொல்லுங்க, கடவுள் கருணை உங்களுக்கு 1000% இருக்கா இல்லையான்னு? அடுத்து வர்ற 2 மாசத்துல நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். நீங்களே அதை கெடுத்துக்காம இருந்தா சரி. நம்மளோட பிலாசபி, தத்துவங்கள் இதெல்லாம் வேலை செய்யற இடத்துல காட்டுனா திரும்ப வேலை போயிடும், ஜாக்கிரதை. குரு பயிற்சிக்கு அப்புறம் கட்டாயம் ரொம்ப நாளா விற்காம இருந்த சொத்து விற்கும். அதை சிந்தாம செதறாம வீட்டுக்கு கொண்டு வர்றது உங்களோட தனிப்பட்ட திறமை. வாழ்க்கை துணைய கொஞ்சம் நம்புங்க. அடிக்கடி ராத்திரியில எதையோ நினைச்சு கண்ணை கசக்காதீங்க. உங்களோட எதிர்காலம் ரொம்ப நல்லாவே தான் இருக்கு. சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு புது வேலையும் கிடைச்சி அதன் மூலமா வெளிநாட்டு யோகமும் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ராசிக்காரங்க பரிகாரம் எல்லாம் பெருசா பண்ண தேவையில்லை. இடம் பொருள் அறிஞ்சு உணர்ச்சி வசப்படாம இருந்தாலே போதும். முக்கியமா எதிர்கால திட்டங்களை வாழ்க்கை துணையை தவிர யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. இந்த ரிஷப ராசி மிருகசீரிச நட்சத்திரக்காரங்க தங்களோட பிள்ளைங்க படிப்புக்காகவோ அல்லது உத்தியோக மாற்றத்தின் காரணமாகவோ தன்னோட வாழ்க்கை துணையை விட்டு சில காலம் பிரிஞ்சிருக்க வேண்டி வரலாம். ஆனா அதுவும் நன்மைக்கு தாங்க. நீங்க வேற எதுக்கும் பயப்படாதீங்க. யாருக்கும் தீங்கு செய்யாத உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். பிள்ளைங்களை பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. கடவுள் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. இப்ப மட்டும் எல்லாத்துக்கும் நீங்களா மெனக்கிடுறீங்க சொல்லுங்க? ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உங்க உடன்பிறப்புகள் உங்களை அதிகமா தேடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப நான் சொல்றத மட்டும் முக்கியமா மனசுல வச்சுக்கோங்க. இந்த 2025 மே மாசத்துல இருந்து அடுத்த 2026 மே மாசம் வரைக்கும் நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி.